என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆமென். இந்த கடைசி பகுதி எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று நாங்கள் மோசேயுடைய லைஃப்பை குறித்து அதிகமாக பார்க்கறதில்லை. அந்த வசனம் எங்கும் உண்மை உள்ளவன் என்ற அந்த வசனத்தினால நாங்கள் எப்படியாக அந்த வசனம் எப்படியாக அந்த இதை பார்க்கிறார் எங்களுடைய லைஃப்பில், எப்படியாக எங்களுடைய லைஃப்பில் தேவன் அதே உண்மைத்தனத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து அதை குறித்து தியானிக்க போகிறோம். சிஸ்டர்ஸ், ஆகவே இந்த டைட்டில் ஆஃப் திஸ் மெசேஜ் தலைப்பு தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறத குறித்து நான் பார்க்க போகிறோம். சிஸ்டர், நாங்கள் இங்கு பார்க்குறோம் மோசே குறித்து ஆண்டவர் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். மோசேயுடைய ஒரு பிரச்சனை உண்டு, ஒரு காரியம் நடைபெற பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார், மோசே எங்கும் என்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவன். ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறது, அதுதான் உண்மையான சாட்சி. ஆமென். மனுஷரால் புகழப்படுவது, மனுஷர் சிலத்தில் உண்மையை சொல்லுவார்கள், மனுஷர் அறகுறையாக சொல்லுவார்கள், சில இடத்துல எங்களை முகஸ்துதிக்காக சொல்லுவார்கள். ஆனால் அவங்களுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குற சர்டிஃபிகேட் எப்பொழுதும் அதுவே எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் உண்மையான ஒரு புகழ்ச்சியாக, உண்மையான ஒரு மகத்துவமான காரியமாக இருக்கிறது. ஆகவே உண்மையான ஒரு உண்மை உள்ளவர் என்று சொல்லிக்க ஒரு சரியான தேவன் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், 1 சாமுவேல் 2:35 பார்ப்பீங்கன்னா, 1 சாமுவேல் 2:35 அங்கே தீர்க்கதரிசி வந்து எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியனை குறித்து, அதே எனக்கு அந்த ஆசாரியர் சதோக்கா இருக்கலாம், சிலர் அப்படியாக பலவித பேர்களை சொன்னாலும் அதிலே ஒரு வசனம் இருக்கிறது, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்கதாக உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவனை ஆண்டவர் எப்படி ஒருவனை பார்த்து உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் யாரு பார்த்து சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யத்தக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். ஏன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் உண்மையாக இருக்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய அழைப்பாக இருக்கிறது. ஆமென். கடைசியாக நாங்கள் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பொழுது, நீங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் என்று சொல்லி எல்லாரையும் அழைக்க வேண்டும், எங்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அது பெரிய ஜெபமும் பெரிய எதிர்பார்ப்பாம இருக்கிறது. ஆமென். ஊழியக்காரர் என்று சொல்லுகிற பொழுது அநேகம் நினைக்கிறது ஊழியர்கள் செய்கிறது, மெசேஜ் கொடுக்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கிறது, அதுவும் ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும், உண்மையாக கிறிஸ்துடைய சரீரம் சபை ஒரு பொடியாக, கிறிஸ்துடைய சபை கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு முன்பாக ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில ஒரு லோக்கல் சபையாக இருந்த சபை கூட தேவனுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. ஆகவே ஒரு சரீரத்துல எப்படியாக அங்கங்கள் இருக்கிறது. ஆமென். இதயம் இருக்கிறது, சுவாசப்பை இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது, அப்படியாக எல்லா அவயவங்களையும் அந்தந்த இடத்துல தேவன் சரியாக அமைச்சிருக்கிறார். ஆமென். ஆகவே எங்களுடைய லைஃப்ல நாங்கள் எங்களுடைய கண்ணை பார்த்து ஒரு நாளை சொல்வோம், நீ உண்மையா இருந்தாய். ஆமென். ஒரு தேவ மனுஷன் திடீரென ஒரு 40 வயதுல அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுதான். அவர் ஹார்ட் அட்டாக் வந்த பொழுது அவர் ஆல்மோஸ்ட் மறிக்கிற இடத்துல போனாலும் கர்த்தருடைய கிருபையினால் அவர் தப்புவிக்கப்பட்ட பொழுது அவர் அன்னை சொன்ன அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு 80 வயதுக்கு சொல்லுவார், கடந்த 40 வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தன்னுடைய ஹார்ட்டுக்கு நன்றி சொல்லுவார், அவ்வளவு உண்மையாக நீ இவ்வளவு என்னிடத்துல வேலை செய்கிறீர்கள். அப்படித்தான் பிரதர் சிஸ்டர், நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் எங்கெங்க உங்களை அழைச்சிருக்கிறாரோ, சிலருக்கு தனியாக வீட்டில் இருந்து நல்ல தாயாக இருக்கும்படி அழைச்சிருப்பார், சிலருக்கு நல்ல தகப்பனா இருக்கும்படி அழைச்சிருப்பார், சிலருக்கு அது மாத்திரமல்ல, சிலருக்கு ஊழியர்களை அழைப்பார். வேதத்தில் பார்க்கிறோம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பராக, சுவிசேஷகராக, தீர்க்கதரிசிகளாக அப்படியான அழைப்புகளை அழைக்கக்கூடும், சிலரை அப்படியாக ஊழியர்களுக்கு அழைக்கக்கூடும். எப்படிப்பட்டு இருந்தாலும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கிறிஸ்தவம் அப்படியாக ஒரு சரீரத்தில் சில அவயவங்கள் மறைஞ்சிருக்கிறது, சில அவயவங்கள் இதயமாக,
சில இதயங்கள் லங்ஸாக இருந்து மறைஞ்சிருந்து அது தன்னுடைய வேலையை செய்கிறது போல, அதே போல சில அவயங்கள் வெளியாற இருக்கும். கண், காது, வாயெல்லாம் வெளியாற இருக்கும். ஆகவே பிரசன்ட் சிஸ்டர் ஒவ்வொரு அவயங்களையும் தேவன் தன்னுடைய சித்தப்படி பரிபூர்ண ஞானத்தின்படி வச்சிருக்கிறார். அதே போலதான் நீங்கள் ஒரு ரட்சிக்கப்படுகிற பொழுது பிரசன்ட் சிஸ்டர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்பொழுது கேட்கவும், இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி. அந்த சித்தம் என்று சொன்னால் அநேக இந்த நாட்களில் நிற்கிறது பிரசன்ட் சிஸ்டர் ஊழியம் செய்கிறது, அதாவது இலங்கை போய் சுவிசேஷம் சொல்லுகிறது, அதில் ஒரு பகுதி இருக்காது. இல்லை என்று சொல்லலை, எங்கே போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எங்கேயும் போய் சபைகளை கட்ட வேண்டும், எங்கும் போய் பில்டிங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு பகுதி உண்மையாக இருந்தாலும் அதுதான் இன்றைக்கு மேன்மையாக பேசப்பட்டு வாரப்படியா அநேக பிரசன்ட் சிஸ்டர் தேவன் எதிர்பார்க்கிற உண்மைத்தனம். ஆமே, குடும்பத்தில் நல்ல தாயா இருக்கிறது, குடும்பத்தில் நல்ல தகப்பனா இருக்கிறது, ஒரு சபையை கொடுத்தால் அந்த சபையில உண்மையா இருக்கிறது, வேலிடத்துல போனா உண்மையா இருக்கிறது, அந்த காரியத்தை எல்லாம் மறந்து அந்த காரியத்தை பார்க்கிலும் எப்படியாவது சபைக்கு ஆத்மா கொண்டு வர வேண்டும், கொண்டு வரத்தான் வேண்டும். ஆனா அது எப்படியாலும் பரவாயில்லை, இன்னொரு சபையில திருடினாலும் பரவாயில்லை, ஒரு ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும். நாளைக்கு அங்க பரலோகம் போகிற பொழுது ஆண்டவர் வாசல் இருந்து கேட்பார், எத்தனை ஆத்மாக்களை சபையை கொண்டு வந்தாய். அப்படி வேதத்துல இல்ல. அப்படியெல்லாம் கதைகளை சொல்லி சொல்லி இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்தை ஒரு வித்தியாசமா மாற்றி வச்சிருக்கிறார்கள். கவனமா இருக்க வேண்டும். சபைக்கு ஆத்மாக்கள் சேவை, ஆமென். சபை கெத்தியாக இருக்கிற பொழுது அந்த ஆத்மாக்கள் வருவார். சபையில தேவையான அன்பில நீங்களும் நானும் வளர்ற பொழுது, சபைக்கு தாய் தாப்பனா நான் இருக்கிற பொழுது பிள்ளைகளை போல கர்த்தர் கொண்டு வருவார், எல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு பிரதர் சிஸ்டர் அந்த உண்மையா இருக்கிற என்பதை ஊழியம் மாத்திரம் என்று சொல்லி அநேகருடைய சபையில அநேகருடைய வாழ்க்கையில பிழையான காரியங்கள், தவறான காரியங்கள் நடக்கிறது. இயேசுடைய லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை தேவன் இயேசு இந்த உலகத்துல மனுஷனாக வந்த பொழுது 30 வருஷமாக இயேசுவை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆமென். 30 வருஷம், ஆமென். 30 வருஷமாக இயேசுவை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். 30 வருஷத்திலே அவர் பாவமே அறியாதவர், பட்ட பாடுகள்னால பரிசுத்தமாகிறார். ஆமென். இயேசு ஒரு நாள் பாவம் செய்யவில்லை, ஆனால் 30 வருஷம் அவர் உண்மையாக இருந்தார். ஆமென். ஆமென். எப்பொழுது இயேசுவை பார்த்து பிதா சொல்லுகிறார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவருடைய பிரியமாக இருக்கிறேன். ஆமென். எப்பொழுது சொன்னார்? 3 வருஷ ஊழியத்துக்கு பிறகா இல்லாட்டி 30 வருஷ வாழ்க்கைக்கு பிறகா? உங்களுக்கு தெரியும், 30 வருஷ வாழ்க்கையிலே என்னத்தை சொல்லுகிறேன்னு சொன்னா, 30 வருஷம் இயேசு செய்தது என்ன? தச்சு வேலை செய்கிறார். ஆமென். 30 வருஷமும் நல்லொரு உண்மையான அண்ணனாக இருக்கிறார். ஆமென். 30 வருஷமும் நல்லொரு மகனாக அங்கே இருக்கிறார். 30 வருஷமும் ஆமென் ஒரு வாய் கூட திறந்து ஒரு செய்தி கூட கொடுக்கவில்லை, உண்மையாக நசரேத்திலிருந்து வளர்கிறார். ஆமென். என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு அநேக பேசுகிற காரியம் இயேசு செய்த 3 வருஷ ஊழியம், 3 வருஷம் அப்படி செய்தார், 3 வருஷம் காரியங்கள் செய்தார், அது உண்மை, அது இல்லை. அதுதான் இயேசுடைய அழைப்பாக இருந்துச்சாலும் அந்த 30 வருஷமும் இயேசு உண்மையாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் பிரசன்ட் சிஸ்டர் இன்றைக்கு இப்படியான தேவனுடைய ஊழியம் என்று சொல்லி ஊழியம் ஒன்றுதான் பெருசாக கலைக்கப்படுறபடியா அநேகருடைய சாட்சி வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அநேகருடைய இச்சைகளோடு வாழ்வார்கள், ஆனால் ஊழியம் நடந்தால் அவருடைய சாட்சி வாழ்க்கையை எவருக்கு வெளியிருப்பதில்லை. ஆமென். அங்கு மாத்திரமல்ல, காரியங்கள் சபைகள் வளர்ந்து எல்லா பெரிய காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற பொழுது ஊழியக்காரரை குறித்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் அடையாளங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. ஆனாலும் பிரதர் சிஸ்டர், எங்கள் ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறது நீங்கள் எங்கும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். தேவன் உங்களை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் பாப்பா நீங்கள் எங்கே வைத்தீர்களோ, ஆமென், என்னுடைய எனக்கு ஒரு இதயம் இருக்கிறது, அந்த இதயத்தை நான் ஒரு நாளைக்கு நான் உண்மையும் உத்தமமான இருந்தா என்று சொல்லி அந்த இதயம் இருக்கிற இடத்துல இருந்தா தான் நான் சொல்லுவேன். இந்த இதயம் இல்லை, நடுக முகத்தை தான் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆகவே நானும் என்னுடைய இதயத்தை வெளியால காட்டணும், இதயம் வெளியால வந்தா அந்த சீனரி உங்களுக்கு பார்க்க அழகா இருக்காது. இதயத்தை யாரும் பார்க்க விரும்ப மாட்டார். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சரியாக செய்தா முடிவு. நான் சொல்வேன், நீ உத்தமமா இந்த லைஃப்ல உண்மையாக இருந்தாய். அதே போலதான் பிரதர் சிஸ்டர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழைப்பு இருக்கிறது. ஆமென். சபையில கூட ஆமென் பார்க்க போகிறோம். சபையில கூட சிலரை இதயமாக
சுவாசப்பையாக அழைச்சிருப்பார். அவர்கள் எப்படியாக இதயம் சுவாசப்பை உள்ளே மறைஞ்சிருந்து ஒரு முக்கியமான அளவில் செய்கிறதோ, முக்கியமான காரியம் 24/7, இந்த கை கூட நித்திர கொள்ளும், கண் கூட நித்திர கொள்ளும், ஆனால் தூங்காமல் எப்பொழுதும் 24 மணி நேரம் வேலை செய்யறது இதயமும் லங்ஸுமாக இருக்கிறது. அப்படித்தான் சிலருக்கு தேவன் எப்பொழுதும் ஒரு பரிந்து பேசுகிற ஆவியை கொடுப்பார். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஆவியை கொடுப்பார். மற்றவர்கள் தூங்கி இருக்கிற பொழுது அவர்கள் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எப்படியாக இதயமும் லங்ஸ்கள் எல்லாம் வழியாக தெரியாதோ, அதே போல அவர்கள் செய்கிறது வழியாக தெரியாமல் இருக்கும். எங்களுக்கு கூட அவருடைய காரியங்களை நாங்கள் பெருசுப்படுத்தி பேசாமல் நாங்கள் அமைதியா இருக்க முடியும். ஆனால் பார்க்கிற தேவன் இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் எப்பொழுதும் சரியா இருக்க வேண்டும். சிலருக்கு ஆண்டவர் நல்ல தாயாக இருக்கத்தான் அழைப்பா இருக்கும். அவர்கள் வீட்டை விட்டு ஒரு வழியால் ஒரு சுவிசேஷம் கூட சொல்லாம இருக்க முடியும். ஆனா அவருடைய அழைப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய தாய்க்கு அநேக பிள்ளைகள் இருக்கு. எவ்வளவு தெரியாது, ஆனா எல்லா பிள்ளைகளையும் அவள் ஆண்டவருக்கு வளர்த்த. சிலரை சிறந்த நல்ல ஒரு தாய் தகப்பனாக, சிலரை நல்ல உலக வேலைகள்ல, சிலரை ஊழியக்காரராக உண்மையாக வளர்த்தார். ஆகவே அவளுக்கு தேவன் பார்த்து சொல்லுவார், உண்மை உத்தமமானவர் என்று சொல்லி. ஒரு சின்ன சுவிசேஷம் சொன்னாலும் கூட நீங்க பருவத்துல கிரேட்டாக இருக்க முடியும், பெரியவராக இருக்க முடியும். அது என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டில் பிரதர் சிஸ்டர் அநேகமான பிழையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அநேகருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். வீட்டுல நல்ல தாயாக இருக்கிறவருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். நான் இப்படியே வீட்டுல இருக்கிறேனே, நல்ல தாயாக இருக்கிறேனே, ஆகவே நான் ஒரு வித்தியாசமா, நான் செகண்ட் கிளாஸ் என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறவருக்கு அந்த கேள்வி வரலாம். வேற இடத்துல உண்மை உத்தவமாக தேவன் நடத்தி ஒரு வேலை செய்கிற பொழுது அங்கு உண்மை உத்தவமாக கண்ணியமாக ஒரு பொய்யும் சொல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையா செய்யறோட கூட ஒரு கேள்வி வரும். ஐயோ, நான் அவரை போல சுவிசேஷம் சொல்லலையே, அவரை போல ஊழியங்கள் செய்யவில்லையே, ஆகவே தேவன் நான் ஒரு செகண்ட் கிளாஸ் கடவுளத்துல இருப்பேன் சொல்லி கேள்வி வரும். அது உண்மை அல்ல. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது இந்த காரியங்கள் இந்த லைஃப் நாங்கள் சரியா வழங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஆத்மவாரம் இருக்க வேண்டும், எல்லாரும் காரியங்கள் செய்ய வேண்டும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற உண்மை எதுன்னு சொல்லிட்டே பார்க்க போகிறோம். அமேன். 24 ஹார்ட் வெளியால் நின்று தான் இன்னைக்கு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண கொண்டு வந்தா ஹார்ட்டுக்கு அந்த கனம் இருக்காது. ஆனா முகம் இருக்க வேண்டிய இடத்துல முகம் இருக்க வேண்டும், இதயம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும், விரல் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவற்றை செய்து முடிக்கிற பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் சரியா கட்டப்படும். எல்லாரும் நாங்கள் கலந்து பேச போறோம் என்று சொல்லி நாங்கள் வீட்டுல இருந்து கலந்து பேசுறது யாரும் போய் சுவிசேஷம் சொல்றது இல்லை. சுவிசேஷம் சொல்ல இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபிச்சு ஆத்மாக்கள் அதை நடத்துறதுக்கு ஆக்களை வச்சிருப்பார். அது போல நீங்கள் எல்லாருமே ஊழியம் செய்ய யார் சபைக்கு பணத்தை கொடுக்கிறது, பணத்தை சப்போர்ட் பண்ணு சொல்லி அல்லது நல்ல விசாலமான இதயமுள்ள ஜனங்களை கத்தர் அனுப்புவார். கத்தர் எல்லாம் பியூட்டிஃபுல்லா செய்வார். கத்தருடைய காரியம் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா அவர் பியூட்டிஃபுல்லா செய்வார். எல்லாரும் அதன் இடத்துல இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற பொழுது ஒரு அழகான படம் ஒன்று உண்டாகும். அல்லேலூயா. அதை நாங்கள் எப்பொழுதும் அதை நாங்கள் இதயத்துல வச்சிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அநேகரை குற்றப்படுத்துறதும், ஒரு சபையில நீங்க எவ்வளவு ஊழியம் செய்றீங்க, எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறது, அதுலதான் அவருடைய எண்ணிக்கை. அது ஒரு பிசினஸ் தான். ஒரு பிசினஸ் நடத்துற பொழுதுதான் எத்தனை வருஷம் கம்பெனி தொடங்கி எத்தனை கிளையன்ட்ஸ் இருக்கிறது, எத்தனை பிரான்சஸ் இருக்கிறது, எத்தனை இடங்கள் இருக்கிறது, அது பிசினஸ். அது உலக சம்பந்தமானது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டுடைய ராஜ்யம் வித்தியாசமானது. அல்லேலூயா. ஆகவே நான் பார்க்கிறோம், மோசேயை பார்ப்போம்டா ஆண்டவர் 40 வருஷம் அவனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. மோசே 40 வருஷம் ஆயத்தப்படுத்துறார். ஜோசப்பை 13 வருஷம் ஆயத்தப்படுத்துறார். தாவீதை 13 வருஷம் ஆயத்தப்படுத்துகிறார். இயேசுவை தன்னுடைய சொந்த குமாரன் மனுஷனா வந்த பொழுது 30 வருஷம் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாற நாட்கள் நாம் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கே தேவன் தாவீதை பார்த்து என் இதயத்துக்கு ஏற்றவன் காண்கிறார்? அவன் ராஜா வந்த பிறகு இல்ல, அவன் 4-5 ஆடுகளுக்கு உண்மையா இருந்த பொழுதா? 4-5 ஆடுகளுக்கு உண்மையா இருந்த பொழுது. அல்லேலூயா. சவுல் அங்கு ஒரு பொல்லாத ராஜாவாக இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்ற, நான் சவுலை தள்ளுவேன், நான் என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த தாவீது 5-6 ஆடுகளோடு உண்மையா இருந்த பொழுது தேவனுடைய கண்கள் அந்த தாவீதுல வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் எங்கு உண்மையாக இருக்கிற பொழுது
தேவன் அங்க இன்னும் அடுத்த திட்டத்தை தியானிப்பார், அடுத்த திட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு வருவார். அது ஊழியம் என்று சொல்லவில்லை. ஆமென். என்னென்னு சொல்லணும்னு சொன்னா, பிரதர்ஸ் சிஸ்டர், நாங்கள் கொஞ்சத்துல தேவன் கொடுத்த இடத்துல உண்மையா இருக்க வேண்டும். யார் உங்களுக்கு சொன்னாலும் என்னதான் உங்களை குற்றப்படுத்தினாலும் எப்பொழுதும் வேதத்துக்கு போக வேண்டும். ஆமென். ஆண்டவர் பார்க்கிற உண்மைக்கான யார் பரலோகராட்சியத்துல பெரியவரா இருப்பார்கள், யாரு அநேக ஊழியம் செய்கிறவர்களா இல்லை, அநேக சாதனை செய்வா இல்ல, சிறு பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். சிறு பிள்ளைகளை போல இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படித்தான் எங்களுடைய ஆண்டுடைய வழி. நாங்கள் இந்த சத்துருவானவர் என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்துல எப்படியாக ஒரு உலக சிஸ்டங்கள், கம்பெனிகள், உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் எப்படி இயங்குதோ அதே ஸ்ட்ரக்சர், அதே திட்டத்தை கொண்டு சபைக்குள்ள புகுத்துக்கிறார். எப்படியாவது உலகம் போல ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டும், அங்கு இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்று ஸ்ட்ரக்சர்களை கொண்டு வந்து, ஐடியாக்களை கொண்டு வந்து அப்படியே உலகத்தை கொண்டு வருகிறார். அன்றைய கூட சபையில கூட அநேகர் தேவனுடைய ஆவியானவர்களை தங்காமல், ஆண்டவர்களை நம்பாமல், ஜெபத்தில் இருந்து உண்மையான ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ளாமல், இன்றைக்கு சாதுரியங்களை பாவிச்சு, தந்திரங்களை பாவிச்சு, எப்படியாவது மற்ற இடங்களில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையை பெருக்க வேண்டும், பில்டிங்களை கட்ட வேண்டும், ஐடியாக்களை கொண்டு வந்து, இன்றைக்கும் சிஇஓ போல பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வந்து, இன்றைக்கு சபையை கூட இன்றைக்கு அநேக திட்டங்களை கொண்டு வந்து, இன்றைக்கு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கழகமாக சபையை மாற்றலாம். சாத்தானுடைய தந்திரம். ஆமே. ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சபை சபையாக நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறேன். நான் தாழ்மையாக பேசுகிறேன். அநேக காரியங்கள் மனசுடைய பார்வையில நாங்கள் அநேக காரியங்களை சாதிக்காட்டியும் 8 வருஷத்துக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு சாதிக்கிறாங்க நான் பார்க்கவில்லை, நான் கொடுத்ததை எவ்வளவு உண்மையா செய்கிறேன் பார்க்கிறேன். நான் என்னோட பேசின காரியமாமே அதை நேற்று நான் ஞாபகப்படுத்தினார். இந்த செய்தியில மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் எங்களை எவ்வளவு சாதிச்சாய் பார்க்கிறது உலகம். நீ எவ்வளவு சாதிச்சாய், எத்தனை காரியங்களை சாதிச்சாய், எவ்வளவு செய்த, எத்தனை பில்டிங்களை கட்டினாய் என்று சொல்லி பார்க்கிறது உலகத்துடைய வழியாக இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறது உன்னை எங்கே அலட்சியம், எங்கே நின்றாய், எத்தனை எவ்வளவு உண்மையா இல்லை, அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. இயேசுவை பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அவர் எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்தினார்? ஒரு சிறு கூட்டம். ஆனா பேதுருடைய முதல் செய்தியில 3000, அடுத்த செய்தியில 5000. அது தேவனுடைய வழி. ஆமே. இயேசுக்கு கொடுத்தது அங்கு பேதுருவை ஆயத்தப்படுத்துறதும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துறதும் அந்த ஃபவுண்டேஷனை போடுகிறார். ஆனா இயேசுவால் ஆயத்தப்படுத்தப்பட்ட பேதுரு அநேக காரியங்களை செய்கிறார். அங்க யார் இந்த கிரேட்டா இருப்பார்? பரலோகத்துல இயேசுவும் கிரேட்டா இருப்பார். ஏனென்றா அவர் மனசுல நின்று பரிபூர்ணமாக இருந்தார். பேதுரும் கிரேட்டா இருக்க முடியும். ஆனா இயேசுவை போல அந்த அவ்வளவு பரிசுத்தமாக பேதுரு வாழாதபடி அப்படி சொல்லுகிறேன். என்னத்தை நான் சொல்ல வருவேன் சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் பிரதர் சிஸ்டர் தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நாளைக்கு நிற்கிற பொழுது உங்களை பார்த்து தேவன் உண்மையும் உத்தமமானவன் அழைக்க வேண்டும் என்று சொன்னா, நாங்கள் தேவன் எங்கிட்ட எதிர்பார்க்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசுடைய 30 வருஷத்தை குறித்து நாங்கள் அநேகமாக தியானிக்க வேண்டும். ஆண்டுடைய 3 வருஷத்தை பார்க்கலாம். ஆமே. ஆமே. 3 வருஷத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த 3 வருஷத்தை அந்த இயேசு பெரிய காரியங்கள்லாம் தேவன் பிரியமா இருந்தார். அந்த 33 வருஷம் இயேசுடைய வாழ்க்கை ஃபுல்லா பிதா பார்த்து சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் நம்புகிறேன். தன்னுடைய அவர் குமாரனா இருந்து எங்கும் அவர் உண்மையா இருந்தார். மோசே தேவன் கொடுத்த இடத்துல உண்மையா இருந்தார். இயேசு மகனாக இருந்து எங்கும் உண்மையா இருந்தார். ஆமே. 3 வருஷம் அல்ல, 33 வருஷம் இயேசு உண்மையா இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது ஊழியமாக இருக்கலாம், ஒரு நல்ல தகப்பனாக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற ஒரு கம்பெனியில இருக்கலாம், ஒரு சாதாரண வேலை செய்யலாம், இவர் ஒரு சாதாரண வேலை செய்யலாம், பெரிய வேலை செய்யலாம். உங்களுடைய நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல நின்று கண்ணாகவோ இதயமாகவோ எப்படியாக நின்று இதயமாக இருந்தார். ஆமே. நான் என்னுடைய விரல் நான் இன்னைக்கு கழுத்தை போல இருக்க போறேன்னு சொல்லி விரல் நின்றா அங்கு நான் விரலை கனம் பண்ண மாட்டேன். நான் விரலாக இருந்து கழுத்தாக இருந்து சரியாக செய்து முடிச்சா அதே போல உங்களுடைய தேவன் எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா ஆனா உங்களை என்னைய பார்த்து சொல்லுவார், உண்மையை முத்தமான ஊழியக்காரரே. ஆமே. அந்த ஓமையில கூட ஆண்டவர் சொல்லுவார், 3 குரூப்பை சொல்லுகிறார். 3 குரூப்புக்கும் ஒரே பரிசுத்தா கொடுக்கிறார். ஆமே. 10 தாளந்த பெற்றவனுக்கு, 5 பெற்றவனுக்கு, 2 பெற்றவன் எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிறார்,
பலன் உண்டாக இருக்கிறது. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ சிறியதுல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா இவனை பெரியவருக்கு அதிகாரி ஆக்குவேன். அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு அளவுக்கு தக்க நீங்க காலாக இருந்தால் காது கேட்ட தாளந்துகளையும் கிருபையும் கொடுப்பார். சிலரை கழுத்தாக அழைச்சா அதுக்கு வித்தியாசமான கிருபை கொடுப்பார். சிலரை வாயை அழைச்சா சிலருக்கு கூட கிருபை கொடுப்பார். ஆனா உங்களை எதுவும் அழைக்கிறாரோ கொடுத்த கிருபைக்கு தான் நீங்க பொறுப்பு. அல்லேலூயா. அவன் கொடுத்த கிருபை அவனுடைய அளவுக்கு தக்க வசனம் இருக்கிற அளவுக்கு தக்க. சிலரை விரலாக அழைச்சு விரலுக்குரிய கிருபையை கொடுப்பார். அவன் உண்மையான விரலாக தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை தகப்பனாக தாயாகவோ ஊழியக்காரனாகவோ முடிச்சிருந்தா அவனை பார்த்து சொல்வார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, எங்க நான் உன்னை வச்சேனோ அந்த இடத்துல உண்மையா இருந்தாய், நல்ல தாயாக இருந்தாய், நல்ல ஊழியக்காரனா இருந்தாய். ஆகவே எஜமானுடைய சந்தோஷத்துல பங்கு பெறன்னு சொல்லி நான் உன்னை அதிக இடங்களுக்கு அதிகாரி ஆக்க வேண்டும் ஒரே பரிசை கொடுப்பார். அல்லேலூயா. இதை நாங்கள் எங்களுடைய இதயத்துல இருத்துவோமாக. ஆகவே பிரதர் சிஸ்டர், இந்த பரிசுத்தை வாங்க நாங்கள் சொல்லுகிற மோசையா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், எல்லாரையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஆமென். அவர்கள் உண்மையாக திரண்டு வரவில்லை. மோசே உண்மை உள்ளவனாக திரண்டு வரவில்லை. பாப்பீங்கன்னு சொன்னா மோசே ஒரு 40 வயதுக்கு எல்லாம் தன் சொந்த பலத்துல காரியங்களை செய்ய பார்க்கிறான். தன் சொந்த பலத்தினால ரட்சிப்பை கொண்டு வர முடியும், தன் சொந்த பலத்தினால எகிப்தில இருந்து ஜனங்களை மீட்க முடியும் என்று நிற்கிற பொழுதுதான் தேவன் அவனால முடியாது என்று காட்டி 40 வருஷம் ஒரு மிதியான் தேசத்திலே கொண்டு அவனை உடைச்சு தேவன் உருவாக்குறார். அவன் மோசை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவனுடைய மோசையுடைய லைஃப்ல பிரதர்ஸ் சிஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அப்போஸ்தலர் பணி 7:22 சொல்றது. அப்போஸ்தலர் பணி 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எகிப்துடைய ஞானம் எப்படியாக காரியங்கள் செய்கிறது, ஞானத்திலே அறிவிலே எல்லாம் மோசே ஒரு பெரிய அறிஞனாக இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு PhD எடுத்த ஒரு ஸ்டூடெண்டை போல மோசே அதிகமான ஒரு ஞானம் உள்ளவனாக இருந்தான். எகிப்து ஞானம் அப்படியாக இருந்தான். ஆகவே அவனுடைய எகிப்திலே இருந்த ஞானம், எகிப்திலே அதாவது எகிப்து உலகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய அந்த எகிப்துல இருக்கிற ஞானம், எகிப்துல இருக்கிற காரியங்கள் எப்படியாக பிரமிட்டை கட்டுகிறது, இன்றைய கூட பிரமிட் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது நினைச்சு ஆராய்ச்சி பண்ணி ஆச்சரியம் அடைகிறார்கள். எப்படியாக சூரியனோட சம்பந்தம் எப்படியாக கட்டியிருக்கிறார்கள். சாதாரண மனுஷனுடைய முயற்சி அல்ல, அதிகமாக புத்தியாக கட்டின காரியம் என்று போடுகிறார்கள். அப்படியான ஒரு உலக ஞானத்துல நிறைஞ்சவன் மோசையா இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு தெரியும். அப்படியாக மோசைக்கு 40 வயதிலேயே ஊழியம் என்ற பார்வை. இப்பொழுது ஊழியத்தை பற்றி பேசுவோமா என்றால் 40 வயதிலேயே அவனை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர வேண்டும், அந்த தேவனுடைய கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொன்னா அவன் பிரமிட்டையும் சேர்த்து தன்னுடைய சொந்த புத்தியில எல்லாம் கட்டி இருப்பான். ஆகவேதான் தேவன் 40 வருஷம் அவனை கொண்டே மிதியான் தேசத்துல உடைக்கிறார். அவன் உடைச்சு ஒரு 40 வருஷம், அதாவது 80 வயதுல மோசே வந்து சொல்லுகிறார், இப்பொழுது போய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வாழ பொழுதான்னு சொல்ல எனக்கு அவனை பேச தெரியாது, என்னால இயலாது, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரு பெரிய பிரின்ஸாக இருந்தவன் அங்கு ஒரு இடையனாக இருந்து தன்னால ஒன்றும் இயலாத பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் சரியான நேரம் என்று அங்கே போகிற பொழுது அவன் தேவனிலே தங்கி தன்னுடைய சொந்த படத்துல ஒரு எய்த்தியனை கொள்கிறான். ஆனா தேவனுடைய படத்துல முழு எய்த்தியனையும் கொள்கிறான். ஆமென். அங்கு உடைக்கப்பட்ட மோசையாக, தாழ்வு உள்ள மோசையாக, தேவனில் தங்குகிற மோசையாக வருகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய லைஃப் மாறுவதாக இருக்கிறது. ஆமென். அவன் தேவன் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், தன்னுடைய ஆலயத்தை, தன்னுடைய அந்த டபர்னாக்கிள், அதாவது அந்த கூடாரத்தை கட்டு என்று சொல்லி தேவன் அந்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அவனுக்கு. அவன் மலையில இருக்கிற பொழுது தரிசனத்தை கொடுக்கிறார். இப்படித்தான் அந்த கூடாரம் கட்டப்பட வேண்டும், அந்த 3 செக்ஷனாக கட்டப்பட வேண்டும் பொழுது அப்படியே கட்டுகிறான். ஆமென். ஏன் சொன்னா, ஏன் தேவன் உங்களையும் என்னை உடைக்கிறார் என்று சொன்னா, எதற்காக தேவன் உங்களையும் என்னை உடைக்கிறார் என்று சொன்னா, என்னுடைய சொந்த பலத்தை உடைக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னா முதலாவது தேவன் உங்களுடைய லைஃப்ல செய்யறது உங்களுடைய சொந்த பலத்தை உடைப்பார். ஆமென். தாவீதுக்கு தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்ட தேவன் அவனை இன்னும் உடைச்சுடைச்சு 13 வருஷத்துல முற்றிலும் தேவன் தன்னை சார வைக்கிறார். ஆமென். இங்க பாருங்க, மோசே அந்த 40 வருஷத்துக்கு பிறகு உடைக்கப்பட்ட வந்தவனை தேவன் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை அந்த
சாலமோன் கட்டுற ஆலயத்துக்கு முதல் தேவனுக்கு ஒரு படத்தை காட்டுகிறார். டபினாக்கள், அதாவது கூடாரத்தை, தேவனுடைய கூடாரத்தை முதல் அந்த பிக்சரை அவன் தரிசனமா பார்க்கிற பொழுது அதை கொண்டு வந்து கட்டுகிறான். பார்க்கிற பொழுது அப்படியாக அந்த 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 காலத்தை கட்டின பொழுது முழுக்க தேவன் சொன்னபடியே கட்டினான் பொழுது தேவனுடைய மகிமை அங்கு வருகிறது பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே காரியத்தை அவன் முதலில் செய்திருந்தார். தேவனோட ஆயத்தப்படுத்த அவன் செய்திருந்தார். அங்கு பிரமிட்டுடைய ஸ்ட்ரக்சரை போல அங்க கூடாரத்தை பார்த்தீங்கன்னா சாலமோன் கட்டின ஆலயம் அழகான ஆலயம். ஆனா மோசே கட்டினது துணியை போட்டு 4 தடியை கட்டி ஒரு சின்ன காரியம். ஆனா மோசே தன்னுடைய ஞானத்தை பாவிச்சு, உலக ஞானத்தை பாவிச்சு இருந்தா சொல்லிருப்பான், ஆண்டவரே மோக்கு நான் அப்படி கட்ட மாட்டேன், நான் அழகாக கட்டுவேன் நின்றுப்பான். இல்ல, உடைச்சபடியா ஆண்டவர் சொன்னதை அப்படியே கட்டுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அப்படியே கட்டுகிற பொழுது அது பார்க்க பெரிய அழகா இருக்காட்டியும் அங்கு தேவனுடைய மகிமை வருது. அல்லேலூயா. அப்படித்தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களையும் என்னையும் தேவன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எங்களை உடைப்பார். ஆமென். உடைக்காமல் வந்த சவுலை பாருங்க, ஒரு 3 நாள் வெற்றி, 3 நாள்ல வந்த வெற்றியில சவுல் ராஜா அன்னைக்கு ஒழிக்கிறான். ஐயோ, நான் நீதான் ராஜான்ற பொழுது அங்கு ஒழிக்கிறான். இல்லை இல்லை, நான் தகுதி இல்லாதன்னு சொல்லி தாழ்வு மனப்பான் இருக்கிறான். அடிக்கிறவனா வருகிறான். தேவனோட சத்தத்தை கேட்காதவனாக மாறுகிறானே. அதுக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை 30 வருஷம் ஆயத்தப்படுத்துகிறார். 3 வருஷத்துல பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். மோசே 40 வருஷம் ஆயத்தப்படுத்துகிறார். அதே போல அவன் அநேக காரியங்களை செய்கிறான். உங்களையும் என்னையும் ஊழியம் என்று நான் சொல்லவில்லை, உங்களையும் என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிற நாட்களில் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலரை ஆயத்தப்படுத்திட்டு பயன்படுத்துவார். சில ஊழியம் என்று வருகிற பொழுது சிலரை ஆயத்தப்படுத்தி கொண்டு பயன்படுத்துவார். ஆனா எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும், நல்ல தாயாக இருக்க வேண்டும், நல்ல ஊழியக்காரராக இருக்க வேண்டும், நல்ல ஒரு வேலைக்காரனாக வேலையில் இருக்க வேண்டும். வேலை செய்த ஊழியமா எப்படித்தான் இருந்தாலும் இந்த தேவனுடைய சித்தத்தில் நிற்க வேண்டும் என்றா உங்களை என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. தேவனால ஆயத்தப்படுத்தாம நீங்க இருக்கிற பொழுது நீங்கள் சவுலாக இருப்பீங்க. ஆமென். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம், நீங்க நினைச்சதை செய்து அப்படியா இருந்து கடைசியாக ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையிலே எந்த உறவும் இருக்காது. ஆகவேதான் நாம் வேதத்துல பார்க்கிறோம், இங்க இருக்கிற யாராக இருந்தாலும், ஆமென், யாக்கோபா இருந்தாலும் தேவன் மாற்றி போட்டு சொல்லுகிறார், வஞ்சகனான யாக்கோபை நீ இஸ்ரவேலே, நீ என்னுடைய பிரின்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுகிறார். தாவீதை மாற்றின தேவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி என்னுடைய சித்தமெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு சேர்த்துக்கு கொடுக்கிறார். யோசேப்பை கூட ஆரம்பத்துல தனக்கான தேடின யோசேப்பை தேவன் மாற்றி ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். அதே போல பவுல் கூட ஒரு கொலைகாரனை போல இருந்த பவுலை தன்னுடைய சாதனைகள், தன்னுடைய சுயநீதிகளை குறித்து அங்கு மேன்மை பாராட்டின பவுலை ஆண்டவன் கொண்டு வந்து கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுற பவுலாக மாற்றுகிறார். பிரதர்ஸ் சிஸ்டர், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களை உடைச்சு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். எங்களிடத்துல பாவங்களை கழுவினவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் உடைச்சு கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிலுவையை கொடுப்பார். ஆமென். ஆமென். சிலுவை வேண்டாம் என்னுடைய வழி என்று சொன்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு நாள் உடைவு இருக்காது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாமிசத்தை எங்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாலும் உங்களிடத்துல ரட்சிப்பிலே நீங்கள் ஆவியிலே நீங்கள் பிறந்தாலும் அங்கு உங்களையும் என்னையும் எப்பொழுதும் நீங்க அழிக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம் செய்ய வேண்டும். மனசு மாமிசம் விரும்பின செய்ய வேண்டும் என்று உங்களோடு இருக்கிற ஒரு மாமிசத்தை நாங்கள் பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். அதை அழிப்பதற்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் சிலுவையாக இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விருப்பம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய திட்டம் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய திட்டம், எங்களுடைய நேரம் இல்லை, உங்களுடைய நேரம் என்று ஒப்பு கொடுக்க தனக்கு மாமிசம் விரும்பின செய்கிற அந்த மாமிசம் ஒவ்வொரு நாளும் பலவீனம் அடைய அதில் நீங்க ஜெபித்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து வேதம் வாசிக்கிற பொழுது உள்ளான மனுஷன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து நீங்கள் ஆவிக்குரியவரா மாறுவீங்க. ஆவிக்குரியவரா மாறுற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் உண்மையுள்ளவர்களாக மாற்றுவார். ஆமென். வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தல உண்மையுள்ளவன் இன்னும் உண்மையா இருக்கட்டும். அல்லேலூயா. நீதி செய்கிறவன்
நீதியை செய்யட்டுக்கும், நீதி உள்ளவன் என்ன நீதி செய்யட்டுக்கும் என்று உங்களுடைய உண்மை தனம் இன்னும் மாறிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய உண்மை அம்மை பொய் சொல்ற பழக்கம் இருந்தால் நீங்க பொய் சொல்லாமல் ஓஞ்சி இருக்க முடியும். ஏன்னா பேதுரு சொல்லுகிறான், மாமிசத்துல பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓஞ்சி இருப்பான். அல்லேலூயா. உங்களிடத்துல பாவமில்லாத வாழ்க்கை வாழ ஒன்றுமெண்டா உங்களுடைய மாமிசத்துல ஒவ்வொரு நாளும் பாடி இருக்க வேண்டும். ஆமே. நீங்க மனசு மாமிசம் நச்சதெல்லாம் செய்திருந்தா உங்களுடைய மாமிசத்துல பாடு வராது. அப்பொழுது உங்களுக்கு உண்மைத்தனம் இருக்காது, உங்களுக்கு மாற்றம் இருக்காது, உங்களுக்கு கபடம் இருக்கும், கண்ணம் இருக்கும், சாதுரியம் இருக்கும். சபையை கட்டத்திலும் நீங்க சாதுரியத்தை பாவிப்பீங்க. அங்கு மோசே அங்கு உடைக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர் பிரமிட்டத்தான் கட்டி முடிச்சிருப்பான். ஆகவே தான் தேவன் உடைக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவன்களை உடைப்பதற்கு. ஆமே. அநேக வருஷத்துக்கு தேவன் ஒரு காரியத்தை காண்பிச்ச தரிசனமா காட்டினார். ஒரு மனுஷனை தேவன் உடைப்பதற்கு ஒரு பெரிய காரியத்தை கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் அந்த உடைக்கப்படுறதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு பில்டிங் கொண்டு விழுந்து அந்த மனுஷனை உடைப்பதற்காக தேவன் ஒரு பெரிய காரியத்தை அனுமதிக்கிறார். ஆனா அந்த மனுஷன் தப்பி போனபடியா அங்க அவர்கள் உதவி வரவில்லை. அதனால அவருடைய லைஃப் ஃபுல்லா உடைக்கப்படாத மனுஷனா இருந்தாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய லைஃப்ல உங்களை நொறுக்க வேண்டும் சொல்லி தேவன் காரியங்களை வச்சிருப்பார். ஆமென். உங்களை நொறுக்க வேண்டும், உங்களிடத்துல உதவி வர வேண்டும், உங்களிடத்துல தாழ்மை வர வேண்டும், பரிசுத்தம் வர வேண்டும், அன்பு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய லைஃப்ல அநேக காரியங்களை அனுமதிப்பார். தேவனுடைய அனுமதிக்கிற நோக்கம் உங்களிடத்துல தாழ்மை வர வேண்டும், அன்பு வர வேண்டும், தேவன சாய வேண்டும் என்று. ஆகவே தேவனங்களை உடைக்க நீங்கள் உண்மையாக மாற இன்னும் ரெண்டு லைஃப்ல சாட்சியா சொல்லுகிறேன். நான் 20 வருஷத்துக்கு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு இருந்தவங்களும் இன்னும் உண்மையோட கணவனாக இன்னும் அன்புள்ளவனா மாறத்தில் இன்னும் அன்புள்ளவனா மாறுறேன். அவன் இன்னும் அன்புள்ளவனாக தாப்பனாக மாறுகிறேன், இன்னும் அன்புள்ள மாற்றுகிறேன், இன்னும் ஆண்டவருக்கு சித்தமான இன்னும் வாழ்ந்தால் இன்னும் உண்மையுள்ளவனாக இன்னும் அன்புள்ளவனாக இன்னும் தாழ்வுள்ளவனாக மாறுது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அதை ஒரு நாள் மறக்க கூடாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. ஆமே. இதை விட ஆமையாதான் பவுல் சொல்லுகிறான் அங்க 2 கொரிந்தியர் 11 கிறிஸ்துவை பற்றின அந்த உண்மையான டிவோஷன், உண்மையான அர்ப்பணிப்பு, அந்த தூய்மையான பரிசுத்தமான அர்ப்பணிப்பு, பாவத்தை வெறுத்து உண்மையான அந்த அர்ப்பணிப்பை விட்டு ஏவாளை சாத்தான் எப்படியும் வஞ்சித்து அகர்ந்தது போல மணவாட்டி சபையை வஞ்சிப்பான்னு பயந்திருக்கிறார். அவன் இன்னைக்கு அந்த பரிசுத்தமான அர்ப்பணிப்பு, பரிசுத்தமான வாழ்க்கை, பாவத்தை வெறுக்கிறது, இயேசுல சார்ந்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை விட்டு வேற காரியம் எல்லாம் நடத்தி இன்னைக்கு சபை வேறு போனத்தை நோக்கி போகிறது. ஒரு நாளும் மறக்க கூடாது. வேதத்தை பார்க்கிற பொழுது எங்களுடைய ஆண்டவர் பரிசுத்தம், அன்புள்ளவர், பாவத்தை வெறுக்கிறவர், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். இது எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஊழியம் செய்யுங்க, சபைகளை கட்டுங்க, அநேக போதியுங்க, யூடியூப்ல மெசேஜ்களை போடுங்க, ஃபேமஸ் ஆகுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி அந்த பிரசித்தமான அந்த சபையை இன்று சாத்தான் ஒரு கேலி கூத்தாக மாற்றி ஒரு கிளப்பாக மாற்றுகிறார். அதை பார்த்து அதுக்கு 1-2 ஆத்மா வந்தா அதை காட்டி சபை பிழைச்சு கொண்டு போதும். ஆனா ஒரு நாளைக்கு தேவனுக்கு உண்டா நிற்கிற பொழுது வெட்கப்பட்டு போவார்கள். ஆகவே நீங்களும் நானும் எப்பொழுதும் இந்த அர்ப்பணிப்புல இருக்க வேண்டும். ஆமே. எங்களுடைய ஆண்டவர் எனக்காக மரிச்சார். ஆமே. எங்களுடைய ஆண்டவர் சிலுவை ரத்தம் சிந்தி மரிச்சார். அவருடைய ரத்தத்தினால் நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் பாவத்தை பார்க்க கூடாது, சுத்த கண்டராக இருக்கிறார். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தார், அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு சொல்லி வெறுக்கிற ஆண்டவர்தான் இன்றைக்கு சேவிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமே. பண ஆசை உள்ளவனை நரகம் அனுப்புற ஆண்டவர் தான் இன்றைக்கு சேவிக்கிறோம். ஆமே. இதை விட்டு என்ன கூத்தாடினாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவம் போகுதுன்னு சொன்னா நீங்கள் நானும் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த இடத்துல குயிக்காக பார்ப்போம். எனக்கு நேரம் தெரியல. இந்த இடத்துல குயிக்காக சில எக்ஸாம்பிளை பார்த்து முடியுமென்று அடுத்த கிழமை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது, ஒரு கணவன் என்று வருகிற பொழுது ஆமே கணவன் எப்படியாக உண்மையாக இருக்கிறான் என்று சொல்லிக்க அந்த வேதத்துல பார்க்கிறோம். அவர்கள் தன் மனைவி அன்பு செய்யும்படி கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன சொன்னா அன்பு வருகிற பொழுது பொதுவாக கிடைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் ஆழமாக பார்க்கிற பொழுது நேரம் காணாது. ஒரு கணவன் என்று வருகிற பொழுது மனைவி அன்பு செய்யும்படி பார்க்கிறார். மனைவி இயற்கையாக கணவனை அன்பு செய்கிறது இயற்கையான குணமாக இருக்கிறது. ஆனால்
மனைவி அன்பு செய்வது கணவனுக்கு ஒரு கடினமான காரியம். அதனால மனைவி கடினமாக அன்பு செய்வதற்கு கடினமான பெண்ணண்டு அல்ல, மனுஷனுடைய இயல்பான ஆணுடைய இயல்பான குணமே கொஞ்சம் பெருமை கூடவா இருக்கும். தான் கிறிஸ்துவ போல தலையாக இருக்காமல் உலகத்தில் இருக்கிற ஒரு தலையை போல நான் தான் வீட்டுக்கு ராஜா, வீட்டுக்கு அதிகாரி என்று சொல்லுகிற குணம் மனுஷருக்கு ஆண்களுக்கு இருக்கிறது கூட. ஆண்டு சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை போல நீங்கள் ஆண்டு கொள்ளாமல் தன்னை போல நீங்க இருக்கணும் மனுஷன். ஆமே, கிறிஸ்து எப்படி சபையை அன்பு செய்தார், கிறிஸ்து தலையாக இருந்து என்ன செய்தார், சபைக்காக தியாகம் பண்ணினார். ஆமே, சபைக்காக உயிரை கொடுத்தார். அப்படியாக ஆமே ஆமே கிறிஸ்து அதிகமான ஒரு மனுஷனாக பரிபூர்ணமாக இருந்தவர் சபையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது, மனவாட்டியாகிய சபையில் பிரச்சனை வந்த பொழுது தன்னை தாழ்த்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா, தன்னை தாழ்த்துகிறார், தன்னை வறுமையாக்குகிறார். எப்படியாவது இந்த மனவாட்டியை எப்படியாவது வின் பண்ண வேணும் என்று உயிரை கொடுக்கிறது இயேசுடைய அன்பு. ஆமென். ஆகவேதான் எபேசிய புத்தகத்தில் பார்க்கிறோம், நாங்களும் கணவரும் அதுதான் எங்களுடைய மாதிரியாக இருக்கிறது. ஆமென். அவன் உங்களுடைய மனைவி ஒரு அன்பிலிவராக இருந்தால், இல்லாட்டி உங்களை பார்க்கலும் ஆவிக்குரியதில் குறைவாக இருந்தால், கணவனாக இருக்கிற தங்களை தாழ்த்தி கொண்டே போக வேண்டும். ஆமே, தங்களை தாழ்த்தி உயிரை கொடுக்கிற அளவுக்கு தாழ்த்துற பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து சொல்வார், உண்மையை முத்தமான உண்மைக்காரன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட்டுட்டு நீ 10 ஆத்துமா கொண்டு வந்தாய், எத்தனையோ மெசேஜை கொடுத்தாய், ஆகவே ஆண்டு சொல்லி உலகம் பார்க்கிறவங்களை பார்க்கிறதில்ல. எங்களுடைய ஆண்டவருடைய பரிசுத்தமான கண்கள் அதைத்தான் முதலாவது பார்க்கும். ஆமே, குடும்பம் தான் சபையாக மாறுகிறது. அல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் சரியாக கட்டாமல் இங்கே வந்து எந்த டிராமா போடுறதாலும் ஆண்டவர் உங்களை பண்ணி உங்களை ஏமாற்ற பரிசுத்தமான ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆகவே முதலாவது ஆண்டவர் எங்களை அடைக்கிறது நல்ல கணவனாக இருக்கும்படி. நான் இளமண்டில் எனக்கு 55 வயது. பொதுவாக நான் சொல்லுகிறது, பிரதர் சிஸ்டர், முதலாவது பார்க்கிறது நல்ல கணவனாக, திருமணமாயிருந்தால் கணவனாக இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள். ஆமென். ஊழியம் எல்லாம் அடுத்த படியில தான் வருகிறது. ஆமென். முதலாவது நாங்கள் தேவன் எங்களை அழைச்சது, நாங்கள் மனைவியோடு செய்த அந்த காவலன், அந்த ரிலேஷன்ஷிப் தேவன் பார்க்கிறார். ஆமென். ஆமென். உடன்படிக்கையை பார்க்கிறவர் அதை நாங்கள் பார்க்கிறார். அதே போல நல்ல கணவனாக நாங்கள் இருக்கிறது, ஹெட்டாக இருப்போம் என்று சொன்னால், சபையுடைய வீட்டில் தலையாக இருப்போம்னு சொன்னால் நாங்கள் ஜெபத்தில் மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமென். ஜெபத்தில் நாங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதில் நல்ல மாதிரியாக என்ன பின்பற்ற என்று இயேசு சொல்றது போல. ஆமென். இயேசு ஒரு தலைவனாக இருந்து ஒரு காரியத்தை செய்துட்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்ற அளவுக்கு அப்படியாக நல்ல மாதிரியாக இருந்தார். ஆகவே நாங்கள் கூட ஜெபிக்க வேண்டும். ஆமென். நாளைக்கு மனைவியை பார்த்து நான் செய்வது போல என்ன பின்பற்றி, என் பிள்ளைகளை பார்த்து சொல்றது போல எங்களுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி உண்மையா இருக்கிறேன், நான் எப்படி விசுவாசத்துல பிழைக்கிறேன், நான் எப்படி தேவன்ல தங்குறேன் என்று சொல்லி என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி என் மனைவி சொல்றது போல இருக்க வேண்டும். ஆமென். மனைவி அவிசுவாசியா இருந்தாலும் நாங்கள் என்ன தாழ்த்தி இப்படியாவது கிறிஸ்துக்குள்ள பண்றதுக்கு நாங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த காரியங்களுக்காக நாங்கள் இதோட சமூகத்தில் முன்னுக்கு நிற்போம். ஆமென். ஆமென். அவருடைய உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஆனா கிறிஸ்துவுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்போம். ஆமென். உலகத்தினுடைய நியாய தீர்ப்புல நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்ட உலகத்துக்கு வருகிற கோபாக்கினுக்கு நாங்கள் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துடைய நியாசனத்துக்கு முன்பாக நிற்பீர்கள் என்று அறியீர்கள் சொல்லி பவுல் கேட்கிறார். ஆகவே நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் கிறிஸ்துடைய நியாசனத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். எப்படியாக கணவனாக இருந்தீங்க அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். அப்படியாக மனைவியா இருக்கிற பொழுது கூட பிரதர் சிஸ்டர் பொதுவாக கலைக்கிறேன், இது அநேக சினாரியோக்களை நான் கணக்க முடியாது. ஆனால் பொதுவாக மனைவியிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கணவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். கீழ்ப்படுகிறது, பாவம் இல்லாத காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அது கூட ஆமென் ஒரு கீழ்ப்படுகிறது பெண்களுக்கு, அதாவது ஒரு ஒத்தாதையை கீழ்ப்படுகிறது. கஷ்டமான காரியம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தங்களுடைய வழிகளில் ஆண்களை பார்க்கணும். பெண்களுக்கு ஒரு நேரத்தில் அநேக மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க, அநேக காரியங்கள் அவருக்கு செய்ய தெரியும். உண்மை. ஒரு பெண்ணை ஒரு சிஇஓ, ஒரு ஆணை ஒரு சிஇஓவாக போடுறோம் பார்க்க ஒரு பெண்ணை போட்டால் அநேகத்தை சாதிக்க முடியும் என்று அவங்க ஆராய்ச்சியாளர் ஸ்டடி பண்ணவங்க சொல்றாங்க. என்றால் பெண்களுக்கு வித்தியாசமாக மூளை ஒர்க் பண்ணும். ஆனால் அப்படியான எல்லா ஐடியாவுள்ள பெண்ணை ஒரு காரியத்துக்கு எப்படியாக கணவனுக்கு அன்பு செய்யறது கடினமாக இருக்கிற காரியம். ஆகவே தேவன் அதை சொல்றார், அன்பு செய்ய சொல்லி. அதே போல
காரியம் பெண்கள் பார்க்கிறது சிந்திக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆகவே ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவனுக்கு தன்னை சப்மிட் பண்ண வேண்டும் என்று சொல்லுற பொழுது கடினமாக இருக்கும். ஆனாலும் அது கற்பனையா இருக்கிறபடியா ஆணுடைய கிருபையினால கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கீழ்ப்படுதல் என்பது நீங்கள் கடைசியாக செய்கிற காரியம் அல்ல. எல்லாமே முடிஞ்சு எல்லாமே ஏதாவது எனக்கு ஒரு சாய்ஸ் இல்லை என்று கீழ்ப்படுகிறது அல்ல. கீழ்ப்படிவு என்று சொல்றது தேவன் வச்சுக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு தெரியாது. அநேகர் நினைக்கிறார்கள் கீழ்ப்படிஞ்ச உடனே கணவன் தன்னை அபியூஸ் பண்ணுவார், கணவன் தன்னை அட்வான்டேஜ் எடுப்பார், தன்னை எல்லாம் அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று இல்லை. பிரதர் சிஸ்டர், இயேசுவை கிரேட்டாக மனுஷனாக வந்த இயேசுவை கிரேட்டாக மாற்றினது அவருடைய கீழ்ப்படிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிதாவுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடிய பொருளா எண்ணாமல் மனுஷனா வந்த பொழுது கீழ்ப்படுகிறார். ஆமென். பிதாவே உமக்கு சித்தமா நான் மனுஷனா போகிறேன், பிதாவே உமக்கு சித்தமா நான் ஒரு அடிமையா போகிறேன், பிதாவே உமக்கு சித்தம் என்று சொன்னா நான் ஒரு கொத்தடிமையா போகிறேன் என்று மரணப்படியும் தன்னை கீழ்ப்படுத்தப்படியா என்ன பிதா செய்கிறார்? பிலிப்பியர் 2:9 பார்க்கிறோம். அவரை எல்லாத்தையும் மேலாக உயர்த்தி எல்லாரும் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி பிதா கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிகிறதா பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு ஆமென் மனைவிக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது போல எங்களுக்கு நாங்கள் ஆண்கள் கூட அன்று சொல்ல வேறு இடத்துல நீ கீழ்ப்படிய வேண்டும் பாவம் இல்லாத காரியங்களுக்கு. அவன் எங்கெங்கு தேவன் உங்களை கீழ்ப்படிய சொல்கிறாரோ கீழ்ப்படிவில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எங்களை பிள்ளைகளை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். சில நேரத்தில் எங்களோட பிள்ளைகள் சொல்கிற பொழுது நாங்கள் கீழ்ப்படிய சொல்கிற பொழுது அவருக்கு ஏதோ நாங்கள் அவர்களை ஏதோ வற்புறுத்தல போலவும் அபியூஸ் பண்றது போலவும் அவர்கள் கவலைப்படுற பொழுது நானும் ஜூடியும் பேசுவோம். ஐயோ நாங்கள் இந்த கீழ்ப்படுகிறது ஒரு இதே கடினம்னு சொல்றேன். அவன் கீழ்ப்படுகிற பொழுது நான் அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் எல்லாம் வச்சிருக்கிறோம் அதே அவன் அறியாம இருக்கிறான்னு சொல்லி நான் கவலைப்படுவோம். அதே போலதான் ஒரு கீழ்ப்படிவுக்கு பின்னால தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ கீழ்ப்படுகிற பொழுது உங்களுடைய கரெக்டரை மாற்றுவார். ஆமென். நீங்க எதிர்க்கிற பொழுது உங்களுடைய இதய கடினம் அடையும். நீங்க கீழ்ப்படுகிற பொழுது தேவன் அற்புதமா உங்களுடைய இதயங்களை சாஃப்ட் ஆக்குவார். ஆமென். கீழ்ப்படுகிற பொழுது உங்களுக்கு தாழ்மை உண்டாகும். கீழ்ப்படுகிற பொழுது உங்களுடைய இதயம் ஒரு தேவனுக்கு ஏற்ற பக்குவமான இதயம் மாறும். எல்லாம் அதில் தான் இருக்கிறது. ஆமென். கீழ்ப்படிவது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆகவே அடுத்த கிழமை தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் சில்ட்ரன் எப்படி இருக்க வேண்டும். ஆமென். சபையில நாங்கள் எப்படி இருக்க வேண்டும். ஆமென். மேலிடத்துல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும். அநேக காரியங்கள் தேவன் எங்கெங்க வச்சிருக்கிறார். ஊழியம் வச்சிருந்தா ஊழியத்திலே இருக்க வேண்டிய உண்மை அப்படியாக நாங்கள் தாழ்மையாக பார்ப்போம். பிரதர் சிஸ்டர் சபையில ஆமென். எங்களுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். ஆமென். நீங்க மனுஷனை ஏமாற்றலாம், ஒரு காரியத்தை காட்டினா அவன் ஏமாந்துடலாம். எங்களுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்ப்பார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்ப்பார். நீங்க எல்லாரும் உண்மையா இருந்தீங்களா அப்பொழுதுதான் சொல்லுவார் நீ உண்மையை உத்தமமானவன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் எழுந்து ஜெபிப்போம். ஆண்டவரே நாங்களும் அந்த உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். ஆமென். எங்களை அழைச்சிடோ எங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னா நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே நாங்கள் அப்போ அந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்துகிற பொழுது உங்களுடைய நேரங்களை நாங்கள் இழுத்தடிக்க கூடாது. ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கெங்க வச்சிருக்கிறீரோ நான் நல்ல எல்லாரும் நான் உண்மையா இருக்க ஆண்டவரே நிறுத்துறது நீர். ஆண்டவரே நான் விரும்புகிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் உங்களோட சித்தத்தில் நிறுத்தும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அடுத்த கிழமை பார்ப்போம். அப்படியாக நாங்கள் உண்மையா இருக்கிற பொழுது தேவன் இப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறார். உண்மையா இருக்கிறவரோட தேவன் நடக்கிறதை பார்க்கிறோம், அவனுக்காக யுத்தம் பண்றதை பார்க்கிறோம். மோசேக்காக தேவன் வந்து மோசையை டிஃபெண்ட் பண்றதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக உண்மையா இருக்கிறது. எங்களுடைய ஆண்டவருடைய நேச்சர் மாறாம இருக்கிறது. அவர் பரிசுத்தமான ஆண்டவர். பரிசுத்தமானவர். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உண்மையாக நான் நிற்க உண்மைண்டா எந்த உண்மை இருக்கணும், உள்ளத்துல உண்மை இருக்கணும். உள்ளத்துல உண்மை உள்ளவனை அவர் பார்க்கிறார். உள்ளத்துல உண்மையை பார்க்கிறார். உள்ளத்துல பரிசுத்தத்தை பார்க்கிற தேவன் இன்றைக்கு மாறாதவர் இருக்கிறார். இதை விட நீங்கள் அந்த ஆண்டவரை வேறு விதமாக நச்சு அறிஞ்சிருந்தால் இன்னைக்கு மனம் திரும்புவோம். இந்த இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு முன்பாக பயப்படுகிற தேவ மனசில் எழுப்புவீராக. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவராக எங்களை மாற்றும். ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு போய் கூட சொன்னா கூட ஆண்டவரே எங்களை லைஃப் எங்களை 2 நாள் நித்திர கொள்ள விடாதேயும். ஆண்டவரே சாதனைகள் எங்களுக்குள்ள வேண்டாம். ஆண்டவரே தந்திரங்கள் வேண்டாம். ஆண்டவரே சர்ப்பங்களுடைய குணங்கள் எங்களுக்குள்ள வேண்டாம். ஆண்டவரே அப்பா உலக ஞானம் வேண்டாம். ஆண்டவரே எங்களுக்கு பலத்திலிருந்து வருகிற சுத்தமான ஞானம் வேண்டும். ஆண்டவரே எங்களை உத்தமமாய் மாற்றும். எங்கே இருந்தாலும் உண்மை
உத்தமமா இருக்கிறதுக்கு உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை வருகிறோம். ஆண்டவரே, உண்மை உத்தமமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கிருந்தாலும் ஆண்டவரே உத்தமமா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பரிசுத்தத்தை தாரும் எங்களுக்கு. ஆண்டவரே, உன் நோக்கங்களை சுத்தமாக்கும், பார்வைகளை சுத்தமாக்கும். ஆண்டவரே, அப்பா, எங்களை நல்ல ஆண்டவரே, அப்பா காந்தி தேவனுடைய கனவு, தேவனுக்கு ஏற்ற கணவனாக, தேவனுக்கு ஏற்ற தாயாக, தேவனுக்கு ஏற்ற மனைவியாக, தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கு ஏற்ற ஊழியக்காரனாக, உமக்கு முன்பாக உண்மையாக எல்லாரும் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது இடங்களை தவறு இருந்தால் இதோ வந்து நிற்கிறோம். உங்களை மன்னியும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, அப்பா பலன் தாரும் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு பலன் இல்லை, பலன் தாரும் ஆண்டவரே. கிருபையை விரும்புகிறோம், பலன் இல்லை, பலன் தாரும் ஆண்டவரே. மனைவியை சபையை கிறிஸ்து அன்பு செய்ய போல மனைவி அன்பு செய்ய விரும்புகிறோம், பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா, எங்களை எல்லாரும் அப்படியாக மாற்றும் ஆண்டவரே. எங்களை எல்லாரும் உங்களுடைய கரத்தை வையும். இன்னொரு அப்பா, ஒரு நாளைக்கு உங்களுடைய நியாசனத்துக்கு முன்பாக நின்று வெக்கப்பட்டு போகாமல் இன்றைக்கே எங்களை ஆண்டவரே, இன்றைக்கே எங்களுடைய நிலைமைகளை காண்பிச்சு எங்களை உண்மையாக உத்தமமுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.